கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் நமது இம்மானுவேல் நற்செய்தி சபையின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே நமக்காக வேண்டி இந்த பூமியில மாம்சமாக வந்து அந்த மகாபெரிய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக பூமியில் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆகவே இந்த இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்து ஒரு ஆகாசத்தில் அப்படியே மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்றது. இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க போகிற இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு என்ன லாபம்? ஏன் ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை விசேஷமாக நாம நம்புவதற்குள்ளதான காரணங்கள் என்ன? இதை குறித்து நாம ஆதாரமாக வைத்து மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 16ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை இவ்விதமாக முதல் வசனம் சொல்லப்படுகிறது. 16. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிட்டு அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கவனிங்க, இந்த வாரத்தின் முதல் அதிகாலை நேரத்தில் இவ்விதமாக திருவசனம் சொல்லுகிறது. இவங்க போவதற்கு முன்னதாக கல்லறை சொன்னா நமக்கு இந்த கல்லறை தோட்டத்தில் இப்படி ஒரு குழிமேடும் மேல ஒரு சிலுவை, இதுதான் நம்ம கண்ணுக்கு வருது. அப்படி அல்ல, அந்நாட்களில இந்த கல் அறை என்பது கல்லினால் குடையப்பட்ட குகை, அந்த அறைக்குள்ளாக வைத்து அதை மூடி வைப்பார்கள். இப்போ மரித்தவர்களை மீண்டும் போய் அவர்கள் அதை இன்னும் வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அதை சுகந்தமாக்க விடுவார்கள். அப்படி யூதர்களுக்கு ஒரு வழக்கம். ஆகவே இந்த காரியங்களை செய்வதற்காக அதிக இருட்டோடு கூட இவர்கள் எழுந்து போகிறார்கள். அப்போ இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் தான் இன்றைக்கு நாம் உலகமே கொண்டாடக்கூடிய ஈஸ்டர் நாள். இந்த நாள் நமக்கு தலை சிறந்த ஒரு நல்ல நாள். ஏனென்றால் இயேசு நமக்காக மாம்சத்தில் அவர் கொலையுண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியில தேவனுடைய சந்நிதியில் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் நமக்காக பரிந்து பேசுறாருன்னு என்ன அர்த்தம்? இந்த நாளில் இந்த நேரத்திலாகிலும் அவன் தேவ சந்நிதி வருவதற்காக என்று பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசுகிறார் என்றால் கோபப்படாதப்பா, அவன் சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இந்த வருஷம் கண்டிப்பா அப்படி சொல்லுவாங்க. நாமோ இந்த உலகத்தில் இருந்து நமது ஆண்டவராகிய இயேசு எப்படி மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அது போல நாம் உயிரோடு எழும்புவதற்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக நம்மை பக்குவப்படுத்தி இருந்தால் இந்த ஈஸ்டர் பண்டிகையினுடைய தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 40 நாள் அநேகர் விரதம் இருந்தது நமக்கு நன்றாக தெரியும். இந்த 40 நாள் அளவும் அவர்கள் மாംസத்தை புசிக்காம தினமும் நன்றாக ஜபித்து வேதம் வாசித்து ஆலயத்துக்கு போய் ஆராதித்தது நாள். எத்தனை நாள்? 40 நாள். மதுபானம் இல்லை, கெட்ட நினைவில்லை,
இல்ல, அலைகள் இல்லை என்றால் இந்த ஈஸ்டர் பண்டிகையை பார்க்கும்போது இவைகளை எல்லாம் மீண்டும் தொடரும் என்று சொன்னால் இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி நமக்கு ஒரு அர்த்தமோ இல்லை. காரணம், இந்த 40 நாள் அளவு மாத்திரம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தினமே ஒழிய அந்த பக்திக்குரிய பயம் நமக்குள்ளாக தொடரவில்லை. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகள் இந்த நன்றாக கவனித்து பாருங்க. அந்த 6வது வசனம், அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட பசிமா நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இதோ அவர் வைத்த இடம். அடுத்த வசனம், நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கவனிங்க, நடுக்கமும் திகிலும் அவர்களை அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனியா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு முத யாருக்கு தரிசனமானா? மகதலேனா மரியாளுக்கு. இந்த மகதலேனா மரியாளை குறித்து அடுத்த வசனம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்க. அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தாராம். அப்ப மகதலேனா மரியாளுக்குள்ள எத்தனை ஆவி இருந்தது? 7 பிசாசினுடைய ஆவிகள் இருந்தபடியினால் அவளை சொந்தமாக்கினார். அவள் புறப்பட்டு அவளோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவள் கேட்டபொழுது நம்பவில்லை. யார் நம்பல? சீசர்கள் அதை நம்பவில்லை. போய் அறிவித்தது யாரு? மகதலேனா மரியா. இந்த மகதலேனா மரியாளை குறித்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த மகதலேனா மரியாளுக்கு இவ்விதமாய் சொன்னதற்கு ஒரு காரணம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கவனித்து பாருங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அடுத்த வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான சூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். அதில் யாரை எல்லாம் குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்த்தால் இந்த மகதலேனா மரியாளை குறித்தும். அடுத்த 3வது வசனம், ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும். கவனிக்க, இவங்க 2 பேரும் தங்கள் ஆஸ்திகளினால சேவை செய்து வந்தார்களாம், ஊழியம் செய்து வந்தார்களாம். இவரும் யார் கூட இருக்காங்க? இயேசுவோடு கூட இருந்தார்கள். கவனித்து பாருங்க. ஏரோது இது நிமித்தமாக இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சையாயிருந்தார். இது இயேசுவை கண்டது எப்போனாக ஏரோதன் அரண்மனையில இந்த இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நேரத்தில் தான் இயேசுவை முகமுகமாய் காண்கிறார். ஆகவே இந்த இயேசுவை தேடுவீர்கள். இன்றைக்கும் மனித குலங்கள் எல்லாம் இரட்சகனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த இயேசு எப்படி போனாரோ அது போலவே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த காரியங்களை குறித்து தெளிவான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக
அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார், அப்படியே மீண்டும் வருவார். உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி மேலே போனாரோ அது மாதிரி மீண்டும் வருவார். எதற்காக வருகிறார்? மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்தவர்களும் இதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். என்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும்போது நடக்கிற நிகழ்வுகள் மிக மிக அவசியம். எதிர்பார்ப்பது நல்லது. எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தேவ சந்நிதியில அங்கு போய் சேருவதற்கு நாம ஆயத்தமாயிருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு அங்க போய் என்ன செய்யறாரு அப்படி சொல்லி பார்த்தா வேதம் என்ன சொல்றது? யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், உங்களிடத்தில் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கவனித்து பாருங்க, அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள். ஆகவே அங்கு போய் நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் வருவேன். ஆனபடியினால் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாம் கொண்டாடுவதை காட்டிலும் இனி வருவதற்காக என்றைக்கு நாம் ஒரு குதூகலம் கொண்டாட்டமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் எது முந்தோன்னு நமக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படினால் ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்னதாக ஜீவனோடு இருக்கிற நாம அவரை காணும்படியான வாஞ்சையும் தாகத்தோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்க போகிறபடியினால் அவரை போல நாம் என்ன செய்யணுமா? மறுரூபம் ஆக வேண்டும். மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? மறுரூபம் என்ன அர்த்தம்? அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்க போகிறபடியினால் அவரை போல் பரிசுத்தர்களாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிதா இந்த பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார். பூமிக்கு அனுப்பி அந்த ரத்தத்தை எடுத்து இந்த உலகத்தில் அடிமைப்படுத்தின பிசாசுக்கு விலை கொடுத்து மீட்டெடுத்தாராம். அப்ப இந்த இயேசுனுடைய ரத்தத்திற்கு விலை என்ன? விலை மதிப்பு என்றால் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், நல்ல விலை கொடுத்து வாங்கின பொருளை நம்ம எப்படி வைப்போம்? விலையுயர்ந்த ஒரு முத்து வாங்குறோம், விலையுயர்ந்த சொத்தை வாங்குறோம். இதை எப்படி கவனிப்போம்? இது எந்த மனுஷனும் பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கணும். யாருக்கும் காமிக்க மாட்டோம். ஒரு சொத்தை போய் திடீர்னு யாராச்சும் வாங்க முடியுமா? ஒரு முத்தை போய் கொடுன்னு சொன்ன கொடுப்போமா? இல்லவே இல்லை. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தேன். ஆகவே தன் சொத்தை எல்லாம் விற்று ஒரு முத்தை சம்பாதித்தது போல் இந்த உலகத்தின் ஆசைகளை எல்லாம் சிலுவை மேல் ஆணி எடுத்து கொண்டு அவைகளெல்லாம் வெறுத்து ஆண்டவருடைய வருகைக்காக இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய சந்நிதியில் இருந்து இயேசுவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறதான வேளையில அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை அந்த நித்திய வீடு அந்த நித்திய வீடு அங்க நிரந்தர வீடு அங்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்ய. அல்லேலூயா. நாங்களுக்கு முன்னால சொல்லி இருக்கிற
அந்த பரலோகத்தினுடைய வெளிச்சம் இங்க இருக்கிற சூரியனை போல 7 மடங்கு பிரகாசிக்கப்பட்ட அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை போல் 7 சூரியனை போல இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு நாம போக போகிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகமெல்லாம் இந்த பூமி எல்லாம் இருளா இருக்குது. அந்த இருளுக்குள்ளாக வசிக்கக்கூடிய நமக்குள்ளாக இந்த வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமாயானால் இந்த ஈஸ்டர் நாளில அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாக வர வேண்டுமாயானால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் தேவன், அந்தகாரத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான், இருளாக்கினான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நன்றாக கவனித்து பாருங்களேன். எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். கவனிங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. அல்லேலூயா. இந்த இருதயங்களில் வந்த உடனே பரிசுத்த பவுல் இதை குறித்து எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டங்களில் என்றால் இந்த மண் பாண்டத்துல இந்த இயேசுவின் முகத்தை பார்த்த உடனே இயேசுவினுடைய முகத்துல பிதாவுடைய பிரகாசம் இந்த இருண்டு போன இருதயத்துக்குள்ள வந்து அது பிரகாசித்ததான். இப்ப இருதயம் எப்படி ஆயிப்போச்சு? பிரகாசிக்கப்பட்டது. ஆகவே தான் இந்த மகத்துவமுள்ள வல்லமை அது எங்களால் உண்டாயிராமல் இந்த மகத்துவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அந்த பரிசுத்தமான தேவனுடைய ராஜ்யம் போய் சேருவோம். அங்கு ஒரு புதிய வானம், அதற்கு பின்னால் ஒரு புதிய பூமி. அந்த புதிய பூமியில நமக்காக வைக்கப்பட்டதான புதிய வீடு, அது கையால் செய்யப்படாத நித்திய வீடு. அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியின் தூளில நாம் இருக்கும் போது இந்த சரீர பாண்டத்தை அந்த இயேசுனுடைய இரத்தத்தால கழுகப்பட்டு இருக்க வேண்டும். இதயம் கழுகப்பட்டாயாச்சு. இப்ப இதயம் கழுகப்பட்டவங்களுக்கு பரிசுத்த ஆவியை நாம் இந்த பாத்திரத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது இந்த மண்ணுக்கு இந்த சரீரத்தை ஆண்டவருடைய வருகை வரும்போது இந்த சரீர உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டாகும். ஆகவே நம்ம எல்லாம் விசுவாசிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல். கவனிங்க, நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது 18 வயது. அன்றைக்கு நான் இந்த திடப்படுத்தல் அப்படின்ற வகுப்புக்கு போய் திடப்படுத்தல் எடுக்கிறேன். அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த 2 ஜெபம். ஒன்று பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவார், பூமியிலும் செய்யப்படுவார். அப்புறம் அடுத்த ஜெபம், வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியரிடத்தில் உற்பத்தி பிறந்து பொன்னிக்கு பராத்தின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையில இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் இப்படி அறிக்கை செய்கிறோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்னாக அவர் மீண்டும் வருவார் என்ற விசுவாச அறிக்கை சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை. ஆகவே இந்த விசுவாச அறிக்கையோடு கூட இந்த மாம்சத்தை கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்மளை மறு ரூபமாக்குறோம் என்றால் அவரை போல பரிசுத்தராக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் உண்டாக யார் வரணும்? யார் வரணும்? நமக்குள்ளாக
இந்த துர்மன சாட்சி நீங்கி இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து இந்த நல் மனசாட்சியோடு கூட தேவ சந்நிதியில சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உடல்களாக அவருடைய ராஜ்யத்திற்காக இந்த மண்ணு தின்ன சரீரம் அது இந்த ராமோஜனத்தினால அப்படியே இந்த மண்ணு சரீரம் மேல மகிமையின் சரீரமாக உயிர்த்தெழும். அதுக்காக ராபோஜனம். இந்த ராபோஜனம் எடுக்கும்போது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தத்தை நீடிக்க வேண்டும். ராபோஜனத்துக்காக நம்ம ஒருவேளை தப்பு தவறை செய்யாம அன்னைக்கு வந்திருப்போம். இது முடிச்ச உடனே மறுபடியும் செய்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம செய்யற துரோகம், இந்த சரீரத்துக்கு நாம செய்யற துரோகம், அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டா மறுபடியும் அசுத்தமானதை நீ தொடாது இருந்தால் நான் உனக்கு பிதாவாயிருப்பேன், நீ என்னுடைய பிள்ளையாயிருப்பான், என்னுடைய குமாரனாயிருப்பான். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகள் நீங்க சுத்திகரிப்பதை பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோடு கூட நாம் அதை பூரணப்படுத்த வேண்டுமா? ஆகவே பிரியமான கர்த்தர் பிள்ளைகள், இந்த ஈஸ்டர் நாளில நமக்கு ஒரு நல்ல செய்தி. இதுவரைக்கும் செய்த பாவத்தை இனிமேல் செய்யாம இருக்க கிருபையை காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்தார்கள் என்று சொல்லி அந்த யோனா தீர்க்க தரிசனத்துல பார்ப்பது போல நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பக்குவமான மனநிலைகளில மாற்றங்கள் இல்லாதபடி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஈஸ்டர் பண்டிகை நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெய்வீக கூடாரத்தில் போவதற்குள்ள ஆயத்த நாளா இருக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். நாம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையால் எங்களை ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கத்த பெரிய காரியங்களை செய்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய விலையேறப்பட்டதின் நாமத்தினால் பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.